Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Class 12 Maths NCERT Syllabus Chapter 7 Integrals. இதில் Exercise 7.2 பார்க்க போறோம். Integrate the functions. Sum number 11. X by root of x plus 4. X is greater than 0. Okay, first step சொல்லுங்க. Let I which is equal to integral x by root of x plus 4 dx. அதாவது with respect to x நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணுறோம். சரியா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா x plus 4க்கு பதிலாக t அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சொல்லுங்கள். புட் t which is equal to x plus 4. இதிலிருந்து xோட வேல்யூ என்ன வரும்? x இங்கேயே வச்சுக்கோங்க. இந்த 4 மட்டும் இந்த சைடில் அனுப்புங்க. அப்போ என்ன ஆகும்? t minus 4 வந்துருமா? இங்கே ப்ளஸ் 4ஆக இருக்குது. ஸோ இந்த சைடில் போகும்பொழுது மைனஸில் போயிடும். அப்போ t minus 4 which is equal to xன்னு கிடைக்கும். கரெக்டாக? எதுக்காக இந்த வேல்யூ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கொஷினில் பாருங்கள் இங்கே எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும்ல, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா t minus 4 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா? தென் இப்போ இதை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். கரெக்டாக? இந்த t அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போ என்ன வரும்? dt by dx which is equal to ஃபார்முலா சொல்லுங்கள். we know that x இருக்குது. ஸோ d by dx of x which is equal to என்னது? 1. இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ d by dx of constant which is equal to 0. சரியா? எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்படி பண்ணும்பொழுது 1. கான்ஸ்டன்ட் டேர்மை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0. சரியாப்பா? இப்போ சொல்லுங்கள். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்துடும். கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும். ஸோ நம்ம எழுதலை. ஓகேவா? இதிலிருந்து dt which is equal to இந்த dx இங்கே பையில் இருக்குது. இந்த சைடில் வந்தால் 1 into dxன்னு வந்துடும். ஸோ 1 into dx dx. ஓகேவா? புரியுது இது வரைக்கும்? ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? t minus 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? ஆனால் அதே மாதிரி இங்கே x plus 4க்கு பதிலாக t அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? அண்ட் dxக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? dt சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த dxக்கு பதிலாக dt அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கிளியராக புரியுதா இது? இப்போ சொல்லுங்கள். இந்த எக்ஸுக்கு பதிலாக t minus 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சரியா? அதே மாதிரி dxக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம்? dtன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இங்கே ரூட் ஆஃப் x plus 4 இருக்கு இல்லையா? ஸோ x plus 4 நம்ம tன்னு எழுதியிருக்கிறதுனால ரூட் tன்னு இங்கே வந்துடுது. கிளியராக புரியுதா? இப்போ i எப்படி எழுதியிருக்கோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். சரியா? இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. கரெக்டாக? டீன்னு ஒரு டேர்ம் இருக்குது, -4 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. இந்த 2 டேர்முக்குமே இந்த ரூட் t சொந்தம். கரெக்டாக? இப்போ இது எப்படி எழுதலான்னா which is equal to integral t by root t dt. அதாவது இந்த டேர்முக்கு ரூட் டீயும் சொந்தம், அதே சமயத்தில் இந்த இன்டகிரலும் சொந்தம், இந்த டிடியும் சொந்தம். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த -4 அப்படின்ற டேர்முக்கும் இந்த ரூட் டி சொந்தம். சரியா? அதே மாதிரி இன்டகிரலும் சொந்தம், டிடியும் சொந்தம். சரியா? 2ஆக பிரித்து எழுதிட்டோம். இப்போ இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இன்டகிரல் இங்கே டி இருக்குது. இந்த ரூட் டி மேலே வந்துச்சுன்னா எப்படி வரும்? டீனா என்னது? ரூட் டி அப்படின்னா என்னது? டி பவர் 1/2ன்னு அர்த்தம். சரியா? இது மேலே வந்துச்சுன்னா எப்படி வரும்? டி பவர் -1/2ன்னு வரும். கரெக்டாக? ரூட் டீனா டி பவர் 1/2 அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போது இது மேலே வரும்பொழுது எப்படி வந்துடும்? -1/2 அப்படின்னு வந்துடும். கரெக்டாக? இங்கே dt இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், மைனஸ் இந்த 4 நம்ம வெளியில் எழுதிக்கலாம். கான்ஸ்டன்ட்டு இன்டகிரல் இந்த ரூட் டி மேலே வரும்போது எப்படி வரும்? டி பவர் -1/2ன்னு வந்துடும் இன்டூ dt. கிளியராக புரியுதாப்பா? இங்கே ரூட் டி அப்படின்றது தான் என்னது? டி பவர் 1/2. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். சரியா? இப்போ சொல்லுங்கள், நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்ல, எக்ஸ்போனன்ட் ரூல் படி. அதாவது a பவர் m into a power n which is equal to a power m plus n. இங்கே பாருங்கள், இங்கே டீக்கு பவரில் எதுவுமே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 இருக்கதா அர்த்தம். சரியா? அப்போது இது என்னாகும்? இங்கே எழுதிடலாம், இன்டகிரல் டி பவர், அதாவது இங்கே 1 தான் என்னது? m.
-1/2 அப்படின்றது n. ஸோ இங்கே ரெண்டு என்ன ஆகிடும், ஆட் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகிடும், 1 - 1/2 அப்படின்னு வந்துடும் dt. ஓகேவா. -4 இன்டகிரல் t பவர் -1/2 dt அப்படின்னு இருக்குது. இது எப்படி எழுதலாம், 1ல் ஹாஃப் போயிடுச்சு என்ன வரும், ஹாஃப் தான் வரும் இல்லையா. ஸோ இன்டகிரல் t பவர் 1/2 dt -4 இன்டூ இன்டகிரல் t பவர் -1/2 dt. புரியுதா, இது கிளியரா? ஓகே, இப்போ வந்து ஃபார்முலா சொல்லுங்கள். இது எந்த ஃபார்மில் இருக்குது, we know that integral x power n dx which is equal to என்னது, x power n plus 1 by n plus 1 plus c. இன்டகிரல் x power n dx அப்படின்ற ஃபார்மில் தான் ரெண்டுமே இருக்குது இல்லையா. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், x power n plus 1 by n plus 1 plus c. ஓகேவா. இப்போ சொல்லுங்கள், I which is equal to, இதை வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், t பவர் 1/2 plus 1 by 1/2 plus 1 வரும் சரியா. -4 இன்டூ t பவர் -1/2 plus 1 by -1/2 plus 1. ஓகேவா. ப்ளஸ் இன்டகிரல் கான்ஸ்டன்ட்டு c வந்துடும் சரியா. இப்போ சொல்லுங்கள், இது எப்படி சிம்பிளை பண்ணுறது, t பவர் 1/2 plus 1 இருக்குது சரியா. 1/2 plus 1 என்னது, அதாவது பையில் 1 இருக்கதா அர்த்தம் இல்லையா. எப்படி எழுதலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். சொல்லுங்கள், 1 into 1 1, சென்டரில் ப்ளஸ் இருக்குது, 1 into 2 2 by 1 into 2 2 கரெக்டாக. என்ன வரும், 3/2ன்னு வந்துடும் சரியா. அப்போ என்ன வந்துடும், 3/2 by 3/2 அப்படின்னு வந்துடும் சரியா. -4 இன்டூ, அதே மாதிரி இங்கே சொல்லுங்கள், -1/2 + 1 இருக்குது சரியா. அதாவது இது என்னென்னா +1, ₹1 உங்கள் கையில் இருக்குது, -1/2, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 50 பைசா கடன் அந்த மாதிரி. ஓகேவா. இப்போ பாருங்கள், இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். t பவர் 1 வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், இதை செகண்ட் டேர்மாக எழுதிக்கலாம். ஸோ -1/2 by 1, இதையும் அதே மாதிரி எழுதிக்கலாம், 1 - 1/2 + c. எதுக்காகனா இங்கே பாருங்கள், 1ல் ஹாஃப் போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும், ஹாஃப் தான் வரும் இல்லையா. இப்போ இது ஈஸியாக இருக்குல்ல நம்ம சிம்பிளை பண்ணுறதுக்கு, அதனால தான் அப்படி எழுதிக்கிட்டோம். 1ல் ஹாஃப் போயிடுச்சு அப்படின்னா ஹாஃப் தான், ஹாஃப்னா 1/2 கரெக்டாக. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதுங்க. இப்போ சொல்லுங்கள், which is equal to, இங்கே பாருங்கள், இங்கே 3/2 இருக்கா, அதாவது இந்த 2 அப்படின்றது டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அது நியூமரேட்டருக்கு போயிடணும். அப்போ எப்படி வந்துடும், இது 2/3 அப்படின்னு வந்துடும் சரியா. 3 வந்து டினாமினேட்டரில் தான் இருக்குது கரெக்டாக. 2ன்றது தான் எப்படி இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அது நியூமரேட்டருக்கு வந்துடுச்சு. புரியுதா இது. இப்போது t பவர் 3/2 இருக்கும், -4. இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 1ல் ஹாஃப் போயிடுச்சுன்னா ஹாஃப், அதாவது 1/2 பை இதுவும் 1/2 + c, which is equal to 2/3 t பவர் 3/2 மைனஸ், இங்கே பாருங்கள், இங்கே 2ன்றது எப்படி இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அது நியூமரேட்டருக்கு போயிடும். ஆல்ரெடி நியூமரேட்டரில் ஒரு 4 இருக்குது. ஸோ 4 to 7 என்ன வந்துடும், 8 வந்துடும் கரெக்டாக. இதில் எங்கேயாவது எதையும் கேன்சல் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், 1/2 இருக்குது. இந்த 2 அப்படின்றது டினாமினேட்டர். ஸோ 2 என்ன ஆகணும், நியூமரேட்டருக்கு போகணும். அப்போ நியூமரேட்டரில் ஆல்ரெடி 4 இருக்குது. 4 to 7 என்னது, 8. ஸோ 8 t பவர் 1/2 + c. ஓகேவா. கிளியராக புரியுதா இது. தென் இங்கே பாருங்கள், இந்த 2/3 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த t பவர் 3/2வை நம்ம எப்படி எழுதிக்க போகிறோம் அப்படின்னா, t பவர் 1/2 இன்டூ t அப்படின்னு எழுதிக்க போகிறோம். எதனாலன்னு சொல்கிறேன், ரிமைனிங் டேர்மாக எழுதிடலாம். -8 இன்டூ t பவர் 1/2 + c. எதனால் இதை பிரித்து எழுதியிருக்கோம் அப்படின்னா, 2 டேர்ம்ஸ் இருக்குது இல்லையா, இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. ஸோ இந்த 2 டேர்ம்லேயுமே பாருங்கள், t பவர் 1/2 எப்படி இருக்குது, சேமாக இருக்குது.
ஸோ எதெல்லாம் சேமாக இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து வெளியில் எடுத்து எழுதலாம் இல்லையா, அதுக்காக தான் இது இப்படி பிரிச்சுட்டோம். ஸோ இதோட மீனிங் என்னது, t பவர் 1/2 இன்டூ டீனா என்னது, ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்துட்டு வந்துட்டு அந்த ஸ்டெப் இல்லையா. டீக்கு பவரில் 1 இருக்குது. ஸோ எக்ஸ்போனன்ட் 2ல் a பவர் m இன்டூ a பவர் n என்ன பண்ணலாம், பவர் எடுத்தையும் ஆட் பண்ணிப்போம். அதாவது a பவர் m ப்ளஸ் n, mன்றது 1/2, 1ன்றது n இல்லையா. அப்போ என்ன ஆகிடும், t பவர் 3/2ன்னு நமக்கு கிடச்சிரும். சரியா. ஸோ அதான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா பிரித்து எழுதியிருக்கோம். சரியா, t பவர் 1/2 இன்டூ t பவர் 1. எதுக்காக, ரெண்டு டேர்ம்லையுமே வந்து t பவர் 1/2 சேமாக இருக்குது. ஸோ காமனாக எடுத்து வெளியில் எழுதுறதுக்காக தான் இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். கிளியரா. இப்போ சொல்லுங்கள் எதெல்லாம் சேமாக இருக்குது. ஓகே, t பவர் 1/2 இந்த டேர்ம்லேயும் இருக்குது, இந்த டேர்ம்லேயும் இருக்குது. ஸோ வெளியில் எடுத்து எழுதியாச்சு. ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், இந்த டேர்முக்குள்ளே 2/3 t இருக்கும். சரியா, இங்கே பாருங்கள் மைனஸ் இந்த டேர்முக்குள்ளே 8 மட்டும் இருக்கும். ப்ளஸ் சியை தனியாக எழுதிக்கலாம். சரியா, இப்போ பாருங்கள், இப்போ டீயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே டீயோட வேல்யூ என்னது, டீயோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகேவா. இப்போ சொல்லுங்கள், இங்கே டீக்கு எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு போகிறோம். சரியா, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் பவர் 1/2. அதே மாதிரி இங்கே 2/3, அதாவது இந்த டீ வந்து நியூமரேட்டில் இருக்குது. கரெக்டாக, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்னு எழுதிப்போம். இங்கே எழுதிக்கலாம். சரியா, மைனஸ் 8 இருக்குது ப்ளஸ் சி. கிளியராக புரியுதா இது. இப்போ பாருங்கள், இங்கே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். இங்கே பையில் 1 இருக்கதா அர்த்தம். சரியா, ஸோ நம்ம இது மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. இப்போ சொல்லுங்கள், இதை வந்து நம்ம ரூட்டுன்னு எழுதிக்கலாம் இல்லையா. பவரில் 1/2 இருந்தால் ரூட் தானே இது. ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு வந்துடும். இது இங்கே என்ன ஆகிடும், 1 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 என்ன வரும், 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு வந்துருமா. சென்டரில் மைனஸ் இருக்கா, 8 இன்ட்டு 3 என்ன வரும், 24ன்னு வந்துருமா. பை 1 இன்ட்டு 3 3. கரெக்டா, ப்ளஸ் சி. தென் which is equal to root of x plus 4. இங்கே பாருங்கள், இதில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு ஒரு டேர்மு, 24ன்னு ஒரு டேர்மு நியூமரேட்டில். கரெக்டாக, இப்போ இந்த 2 டேர்ம்லையுமே வந்து நமக்கு எது சேமாக இருக்குது, ரெண்டுமே வந்து 2 டேபிளில் வரும் இல்லையா. இதுவும் 2 டேபிளில் வரும், 24ம் 2 டேபிளில் வரும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 காமனாக எடுத்துடலாம். அதே மாதிரி பாருங்கள், டினாமினேட்டில் ரெண்டுத்துக்கும் காமனாக தான் 3 இருக்குது. ஸோ 3யும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்கும். இந்த டேர்முக்குள்ளே எக்ஸ் ப்ளஸ் 4 மட்டும் தான் இருக்கும். 2/3 நம்ம வெளியில் எடுத்துட்டோம். அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்கும். 24க்குள்ளேருந்து 2 வெளில வந்துடுச்சு அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், 12 இருக்கும். ரைட்டா, 2 12 தானே 24. ஸோ 12 தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2/3 இங்கே வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ என்ன ஆகிடும், 2/3 ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு வந்துருமா. இங்கே என்ன இருக்கும், இங்கே பாருங்கள் எக்ஸ் இருக்கும். இதில் என்ன இருக்கும், அதாவது 12 ரூபா வந்து என்னது கடன், 4 ரூபா உங்கள் கையில் இருக்குது, கொடுத்துட்டிங்கன்னா 8 ரூபாய் என்னது கடன். ஸோ எக்ஸ் மைனஸ் 8 அப்படின்னு இருக்கும் ப்ளஸ் சி. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய ஐ. கிளியராக புரியுதாப்பா. இது சிம்பிளிஃபை பண்ணும் போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பண்ணிடாதீங்க. சரியா, ரொம்ப ஈஸி இது. ஓகேவா, நான் பண்ணியிருக்க மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சம்மு. கரெக்டாப்பா. இந்த சம் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா.